ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 7 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு ரிவ்யூ ஒரு டீட்டெயில்டான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதுக்காக நம்ம பிக்சல் ஃபோன்ஸ் வாங்கணும் அண்ட் பர்டிகுலர்லி இந்த 7 ப்ரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானில் பார்த்தீங்கன்னா 70,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட 50% போட்டாலும் 35,000 ருபீஸ்க்கு நம்ம ஆஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம் போன வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது. ஓகேங்களா? இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் பண்ணி உங்களுக்கு 2 மொபைல் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விவரமாக பார்த்து இந்த மொபைல் எதுக்காக வாங்கணும், யாரெல்லாம் வாங்கலாம் இந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிக்சல் 7 ப்ரோ. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எல்டிபிஓ டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் STR10 ப்ளஸ் டிஸ்பிளே வந்துடும். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான டிஸ்பிளே 6.7 inches 2K டிஸ்பிளே குவாட் HD டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. 512 PPI டென்சிட்டியோடு வந்துடும் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸில் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகிட்டுருக்கு. கூகுள் டென்சார் G2 5 nanometerல பில்டான ஒரு சிப்பு தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. G2ன்றது ஜென்ரேஷன் 2. ஓகேங்களா? ஸோ மாலி G710 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. இது 12GB 128GB மாடல். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். பிக்சல் என்றாலே ஒரு கேமரா ஒரு ஃபோட்டோஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேர்டு தான் பிக்சல். ஸோ இந்த மொபைல் பிக்சல் மொபைல் பார்த்தீங்கன்னா 50+48+12 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் 60 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். ஓகேங்களா? அண்ட் 5000 mAh பேட்டரியும் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டான 2K டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் நிறைய மொபைல்ஸில் ஹை அண்ட் மொபைல்ஸில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 2K டிஸ்பிளே வந்துடும். ஓகேங்களா? 2Kன்றது குவாட் HD டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போது MI ஒரு 30,000 அபோவ் வாங்கக்கூடிய மாடல்ஸில் 1.5K தான் இன்க்ளூடே பண்ணுறாங்க இப்போ தான். ஓகேங்களா? ரீசெண்டாகவே இது 2K டிஸ்பிளே. அதனால் பெஸ்ட்டு வியூவிங் ஆங்கிள் பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேயோட அந்த ஃபீல் கிடைக்கணும்னா இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். LTPO டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 0 to 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு இமேஜ் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லும்போது அது 0லேருந்து 20லேருந்து இல்லை 20லேருந்து 40 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அது கம்மி பண்ணிக்கும். எப்போது நமக்கு டாஸ்க்கு அதிவேகமான ஒரு டாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகுது, ஒரு கேம்ஸோ இல்லை ஒரு ஹையண்ட் கிராஃபிக்ஸ்க்கு உண்டான ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கும். அதுதான் LTPO டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பேட்ரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? பேட்ரி யூசேஜ் அதிகப்படுத்தி பேட்ரி கன்சப்ஷன் கம்மிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு LTPO டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அது ஒன்றுங்களா? அதுக்கப்புறம் 120 Hz டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது கேமிங்காக தான் அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ஹை அண்ட் மொபைல்ஸ்லேயே 120 Hz 144 Hz வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆப் ஸ்விட்சிங்லேயோ இல்லை க்ளோசிங் ஓப்பனிங்லேயோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி எடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு G2 டென்சாரில் G2 ஜென்ரேஷன் 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ கேமரா வைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இது ஜஸ்ட்டு கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது 30x ஜூம் பண்ணி எடுத்த ஒரு ஷாட் இது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி இப்படி வச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ கச்சிதமாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் DSLR கேமராஸ் கிடையாது. இந்த மொபைல் பர்டிகுலர் மொபைலில் எடுத்த
ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோட்டோகிராஃபி. ஒன்றும் இல்லை, நீங்கள் லைவாகவே பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். போர்ட்ரேட்டில் போட்டு பாருங்கள். கரெக்டான ஒரு லைட்டிங்கில் நம்ம எடுத்தோன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மொபைல் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ப்ராசஸிங் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? டீட்டெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே டிஎஸ்எல்ஆரோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த கேமராவில் பார்க்குறதுனால உங்களுக்கு மேபி அவ்வளோவா கிளாரிட்டி இருக்குமான்னு தெரியல எனக்கு. பட் நேக்கட் ஐஸ் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு போஸ்ட் போட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ ப்ளாக் பண்ணுறவங்க, அப்புறம் யூடியூப்பு, ரீல்ஸு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்களா? இந்த மொபைல் இருக்கிறதுலேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும் ஃபோட்டோகிராஃபியில், ஒரு கேமரா வைஸ் அவுட் பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு அண்ட் வீடியோஸு, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மொபைல் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கூட நம்ம பார்த்திங்கன்னா 6 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? 6 ப்ரோ, 7 ப்ரோவும் யூஸ் பண்ணலாம். 6 ப்ரோ யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிக்சல் 6 ப்ரோவில் தான் இப்போ ஷூட்டே பண்ணிகிட்ருக்கோம் இந்த மொபைல். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். கேமரா பற்றி நிறைய சொல்லியாச்சு, அண்ட் டிஸ்பிளே பற்றி சொல்லியாச்சு, இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் 12GB 128GB வேரியண்ட்டு, 12GB ரேம் இருக்குது, 128 இருக்குது. ஸோ இதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ கேமராஸ் பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள், ஃபீச்சர்ஸு, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபோன்ஸில் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேரே ரன் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. லைனிங் இஷ்யூஸ், இந்த இஷ்யூ, அந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு எந்த இஷ்யூவும் கிடையாது. பிக்சல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீனாக போயிட்டுருக்கு. அண்ட் 5G சப்போர்ட் ஆகுறது, இது எல்லா ஃபோன்ஸும் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் யூனிட்ஸ்னால் இந்த மொபைல் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த கார்னர் போனாலும் இந்த மொபைல் எல்லாமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. 5Gலேருந்து 4Gலேருந்து 3Gலேருந்து 2Gலேருந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கனால கூட உங்களுக்கு 5G எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே குளோபல் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா 5G பேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சப்போர்ட் ஆகும். இந்தியாவிலையும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பிக்சல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கொஷின் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி கொஷின் இருக்கக்கூடாது. இது போய் ஜப்பான் வேரியண்ட்டா, இது போய் துபாய் வேரியண்ட்டா, இது போய் இந்தியன் வேரியண்ட்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. பிக்சல்னாலே குளோபல் தான். ஓகேங்களா? 6க்கு மேலே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணது எல்லாமே குளோபல் யூனிட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் 6க்கு மேலே உள்ள மொபைல்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் 5G எடுக்கும். எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா 7th ஜென்ரேஷன் 7 ஜென்ரேஷன் விட 7 சீரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஃபிசிக்கல் சிம் ப்ளஸ் இசிம் கான்செப்டில் இந்த மொபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கிட்டத்தட்ட 70,000 ருபீஸ்க்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 35,000 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபால் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக இன்னும் ஃபால் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். ஸோ 2 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால் சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி, இல்லை இந்த யாருக்கு இந்த யூனிட்ஸு ரொம்ப கம்மி விலையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கமெண்ட் செஷனில் போயிட்டு பிக்சல் 7 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்டி போட்டுட்டு அதை அந்த மெசேஜை பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யார் வாங்கக்கூடிய கஸ்டமர் அவங்க ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கம்மி விலையில் நம்ம தர போகிறோம். ஓகேங்களா? ப்ரைஸுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை விட ப்ரைஸும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லுவோம். அதே சமயத்தில் யார் எங்களுக்கு பிக்சல் 7 ப்ரோன்னு போட்டு ஹார்ட்டி ஒரு சிம்பிள் போட்டு அந்த பிக்சல் கமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். ஸோ அது 2 பேர் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் போய் சேரும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களோட ஆதரவு எப்போவுமே நமக்கு தேவைப்படும். வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் போடாமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா குரு கிடையாது, டெக்னிக்கல் குருஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது.
பட் நெகட்டிவிட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா நெகட்டிவிட்டி போய் எந்த விஷயத்துலையும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயன் படியாக இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இருக்க போக கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு சுற்றுச்சூழலை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் விஷயங்கள் கொஞ்சம் ஓரங்கட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் நம்மளோட நண்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய்.